செங்கோட்டையனை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. செங்கோட்டையனை கோபிச்செட்டிப்பாளையத்தை தானே எவனுக்கும் தெரியாது. எங்கள் ஊரில் போயிட்டு திருநெல்வேலியில் போயிட்டு செங்கோட்டையன் தெரியுமான்னா, செங்கோட்டை தென்காசி பக்கத்தில் செங்கோட்டை இருக்குது, அங்கே எவனா செங்கோட்டை இருப்பான்னு தெரியும். வேற எந்த செங்கோட்டை யாருக்கு தெரியும்? எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் யாரும் செங்கோட்டையனுக்கு அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டினா செல்வாக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவருக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன எங்கெங்கே இருக்குது, பூலோக அமைப்பு எப்படி இருக்குது, எந்த இடத்துல செல்வாக்கு இருக்குது, எந்த இடத்துல செல்வாக்கு இல்லை, எப்படி கட்சியை கொண்டு போகணும், எப்படி வழி நடத்தணும், அந்த அளவுக்கு அவர். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். செங்கோட்டையனுக்கு விழுந்த வாக்கு செங்கோட்டையன் வாக்கா ரெட்டலை வாக்கா? அதிமுகவால் செங்கோட்டையனுக்கு செல்வாக்கா, செங்கோட்டையனால அதிமுக செல்வாக்கா? அவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நம்ம வழிகாட்டியா ஏத்துக்கிட்டோம், வழிகாட்டியா அவங்களுக்கு இருந்தோம்னு சொல்றாரு. அதே போல இளவல் தம்பி விஜய்க்கு நான் வந்து வழிகாட்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இவர் போனதுனால எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, இவர் போனதுனால ஜெயலலிதா ஜெயிச்சாங்க, இவர் போனதுனால விஜயும் ஜெயிச்சிருவாருன்னு வச்சுக்கோ. இடையில இவர் இருந்தாரு, அப்புறம் ஏன் 10 தோல்வி பழனிசாமி சொல்றாங்க? அந்த 10 தோல்விக்கு இவர் இருந்திருக்காருல்ல, அவருக்கு பிடிச்சிக்கல, அதனால அந்த தோல்வி. 2012 அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் ஏன் இவர் வந்து அதிமுகவில் மாவட்ட செயலர் பொறுப்புல இருந்தோம், வருவாய்த்துறை அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டார்? அதுக்கு 3 பேரும் பதில் சொல்லுங்க. சூடா போகுது, டீ குடிப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது கொஞ்சம் ஹாட்டான கேள்விதான். குடும்ப விவகாரங்கள் ஹாட்டஸ்டா இல்ல, அவர் சொல்ற டீயை சொன்னேன். இல்ல, அந்த கடிதம் மட்டும் வெளிவந்துச்சு வச்சுக்கோங்களேன். அந்த கடிதம் மட்டும் வெளிவந்துச்சுன்னா செங்கோட்டையனுடைய மனைவியும் அவருடைய மகனும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, நேர்லயே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கடிதம் மட்டும் வெளிவந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து செங்ஸ் ப்ரோ, செங்கோட் பெரியப்ஸ், கோட்டையப்பா அப்படின்றாங்கல்ல, எல்லாம் தொங்கிரும். அந்த கடிதத்தை கண்ணியம் கருதி உண்மையிலே எடப்பாடி பழனிசாமியும் அவர்களும் வெளியிடல. அந்த கடிதத்துக்காக தான் அந்த கொடநாடே நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அது தெரியல, என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும்.